வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இலகு வழி ஆங்கிலம் என்ற தொடரில் நாங்கள் இன்று பார்க்க போவது அட்ஜெக்டிவ்ஸ், பெயர் விசேடனங்கள். இவை பெயர் சொற்களை விசேடிப்பதற்கு பயன்படுத்தப்படும். பிரதானமாக 6 வகையான அட்ஜெக்டிவ்ஸ் உள்ளன. முதலாவது ஆஃப் குவாலிட்டி, ஒரு பொருளின் தன்மையை குறிப்பிட பயன்படும். tall, little, good, fat, heavy போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். clever இப்படியான சொற்கள் ஒரு பொருளின் தன்மையை குறிப்பிட பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது உதாரணமாக he is a clever boy. clever என்பது இங்கு adjective. boy என்ற ஒரு பெயர் சொல்லை இந்த clever என்பது விசேடிக்கின்றது. that is square box. box என்பது ஒரு பெயர் சொல், ஒரு பெட்டி. அந்த பெட்டியின் தன்மையை விசேடிக்க ஸ்குயர் என்பது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ், ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படும். உதாரணமாக திஸ், தட், தீஸ், தோஸ் போன்ற சுட்டி காட்டப்படும் சொற்களை பயன்படுத்தலாம். தீஸ் ஆர் parrots, இவைகள் கிளிகள் என்று குறிப்பிட பயன்படுகின்றது. அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், ஒரு நபருடைய அல்லது பொருளுடைய எண்ணிக்கையை குறிப்பிட பயன்படுத்தப்படும் பெயர் விசேடனம். ஈச், எவ்ரி, எவ்ரிஒன், எவ்ரிதிங், எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஸ்டடி கேர்ஃபுல்லி. ஒவ்வொரு மாணவனும், அந்த மாணவன் என்ற பெயர் சொல்லை இந்த எவ்ரி என்பது விசேடித்து காட்டுது. இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவாக இருக்கு. அடுத்தது குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். இது ஒரு நபருடைய அல்லது பொருளுடைய அளவை குறிப்பிட பயன்படுத்தப்படும். சம், எனி, ஃபியூ, மெனி, மச், 10, 9 இப்படி ஒரு அளவை குறிப்பிட பயன்படுத்தப்படும். உதாரணமாக few students are lazy. சில மாணவர்கள் சோம்பலாக உள்ளனர். ஸ்டூடெண்ட்ஸ் என்றது ஒரு பெயர் சொல், அதனை விசேடிக்கின்றது. ஆகவே few என்பது ஒரு adjective. many staffs participated in this meeting. பல ஊழியர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றியுள்ளார்கள். இந்த many என்ற ஒரு குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் விசேடித்து காட்டுது. அடுத்ததாக Interrogative Adjective, இது கேள்வி சொற்களாக அமைகின்றது. What, which, whose, which chair is comfortable. chair என்பதை விசேடித்து காட்டுது, எந்த கதிரை. அப்போ இதில் which என்பது ஒரு இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவாக உள்ளது. 6வது வகை Possessive Adjective, உடைய என்று வருகின்ற சுட்டு பெயர்களை குறிப்பிடுகின்றது. மை, என்னுடைய, யுவர், உன்னுடைய, உங்களுடைய, ஹிஸ், அவனுடைய, ஹர், அவளுடைய, இட்ஸ், அதனுடைய, தியா, அவர்களுடைய. திஸ் இஸ் மை பென். பென் என்பது, பேனா என்பது ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்லை மை என்ற சொல் விசேடித்து காட்டுது. இது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ் வகையாக இருக்குது. அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.